ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. டு நாட் பிகம் டீச்சர்ஸ் என்று சொல்லி இங்க யாக்கோபு சொல்லுகிறார். ஒருவேளை நினைக்கலாம், வசனத்தை போதிங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தணும். இவர் என்னன்னா போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகர்னு சொன்னா பாஸ்டர் இல்ல, டீச்சர்ஸ், தோஸ் ஹூ டீச் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை போதிக்கிறவர்கள் போதகர்கள் ஆகாதிருப்பார்களாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க பைபிள் டீச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்? அப்போ யாக்கோபு எழுதின நாட்களிலும் கூட அநேக விதமான தவறான உபதேசங்கள், கள்ள போதனைகள் இருந்தது. நிறைய பேர் வேதத்தை அறியாம சரியான விதத்துல படிக்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போதிகளாக இருந்தாங்க. அதனால நிறைய பேர் போதகர்கள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. இன்றைக்கு நம்ம வசனத்தை நம்ம போதிக்கும் பொழுது நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம். யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகமாக்குவார், அவர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் பண்றது ஈஸி. ஆனா போதிக்கிறது நமக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம தவறான காரியங்களை நம்ம என்ன பண்ண விடக்கூடாது, போதித்து விடக்கூடாது. இப்போ ஒரு காரியத்தை நான் டீச் பண்ணேன்னு சொன்னா, என்னை பின்பற்றுகிறவர்கள் இல்லையா, என்னுடைய இப்போ நான் ஒரு பாஸ்டர்ன்னு சொன்னா என்னுடைய சபையில இருக்கிற ஜனங்கள் நான் சொல்கிற வார்த்தை அப்படியே என்ன பண்ணுவாங்க, கேட்டது விசுவாசிப்பாங்க. நான் ஒரு ஜெப கூடுகை வைத்தேன்னு சொன்னா, ஒரு 10 பேருக்கு நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னா, நான் என்ன சொல்றேனோ அந்த வார்த்தைகளை அப்படியே அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார். அதனால நான் போதிக்கிறேன், சரியாக நான் போதிக்க வேண்டும். தவறான காரியங்களை போதித்து விட கூடாது. அப்போ நான் யாரு போதிக்க முடியும்? ஹூ கேன் டீச் த வேர்ட் ஆஃப் காட்? ஒரு சில காரியங்கள். முதல்ல என்ன சொன்னா, டு யூ ஹாவ் த கிஃப்ட் ஆஃப் டீச்சிங்? அதை போதிப்பதற்கான கிருபை, அந்த அழைப்பு, அந்த வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? டீச்சிங்ன்றது ஒரு காலிங், அது ஒரு அழைப்பு. 5 விதமான அழைப்பு உண்டு சபையில. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். மேய்ப்பர்கள்னா பாஸ்டர்ஸ், அப்புறம் போதகர்கள்னா those who can teach the word of God. அப்போ உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? அந்த கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? அந்த அழைப்பை நீங்கள் பெற்று இருக்கிறீர்களா? என்னுடைய இன்னும் சில வீடியோஸ்ல நம்முடைய ஆவிக்கிற வரத்தை அறிந்து கொள்வது எப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் நான் பேசியிருக்கிறேன். அது ஒரு தனி வீடியோவை பேசியிருக்கேன். ஸோ முதலாவதாக அந்த அழைப்பு உங்களுக்கு இருக்குதா? டு யூ ஹாவ் த கிஃப்ட் ஆர் த எபிலிட்டி டு டீச்? அதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஆர் யூ ஸ்டடிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் யுவர் டீச்சிங்? இப்போ ஒரு வசனத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணேன்னா, அந்த வசனம் அது கான்டெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எங்கேயாவது அதுக்கு மீனிங் இருக்கும், ஒத்த வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும். இல்லை ஆவியானவர் எனக்கு சொல்லுவார், நான் அப்படியே நான் என்ன பண்ணுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆவியார் நடத்துவார். இப்போ டீச்சிங் பண்ணும்போது கூட நம்ம எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. சில காரியங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், சில காரியங்கள் ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். பிரசங்கம் பண்ணும்போது சில காரியங்களை உணர்த்துவார், அது வேற. ஆனா நான் படிக்காமலே இருக்கிறேன்னு சொன்னா அது என்னுடைய சோம்பேறித்தனத்தை குறிக்கிறது. கண்டிப்பா நான் படிக்கணும். ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி பைபிள் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு, பைபிள் டிக்ஷனரி சொல்றேன், அப்புறம் கமெண்ட்ரி இருக்கு, இதெல்லாம் படிக்கணும். இப்போ சில காரியங்கள் உடனே பைபிள் சில காரியங்கள் நம்ம படிச்சுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு, ஜெருசலேம், அந்த இடத்தை குறித்து பைபிள் ஒரு சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா வரலாற்று புஸ்தகங்கள் இல்லைன்னா அந்த ஸ்டடி பைபிள், கமெண்ட்ரி அதெல்லாம் படிக்கும்போது டீப்பா அந்த இடத்தை குறித்து நான் என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு புக்கு, ஓகே, நியூ டெஸ்டமெண்ட்ல மேத்யூன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு டீட்டெயில்ஸை பத்தி, அது எப்போ எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது, இப்படிப்பட்ட காரியங்கள் சில காரியங்கள் வேதத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா நமக்கு ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ன்னு இருக்கு, அதுல நம்ம என்ன பண்ணலாம், நான் படிக்கலாம். இல்ல சில பைபிள் கமெண்ட்ரிஸ்ல, டிக்ஷனரிஸ்ல அது குறித்து படிக்கலாம்.
ஸோ இப்படி இப்போ சில வார்த்தைகள் வந்து கிரேக்க வார்த்தைகள்ல அதை போய் பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை என்றது அன்பா இருக்கிறாயா, டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா, அப்போ வந்து பேதுரு சொல்றான், ஆமாண்டவர் நான் உன்னை நேசிக்கிறேன், உம்மிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்வார் பேதுரு. ஆனா அந்த கிரேக்க வேதாகமத்துல பார்க்கும்போது ரெண்டு விதமான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து டு யூ லவ் மீன்னு கேட்கும் போது அந்த இடத்துல அகாப்பே என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பேதுரு வந்து ரிப்ளை பண்ணும்போது ஃபிலேயோ என்கிற வார்த்தை. சரி, ஏன் இந்த ரெண்டு வார்த்தைகள்? ஆங்கிலத்துல லவ்னு இருக்கு, நம்முடைய ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லயும் சில வார்த்தை ஒரே வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனா கிரேக்க இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. சரி, ஏன் இந்த ரெண்டு வார்த்தை? அகாப்பேனா என்ன, ஃபிலேயோனா என்ன? இதெல்லாம் வந்து அந்த சில ஸ்டடி பைபிள் நான் வாசிக்கும் பொழுதுதான், படிக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்டு? கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் படித்திருக்கிறோமா? அதுக்காக நம்ம வந்து பைபிள் காலேஜ் போய் படிக்கிறது நல்லது. எல்லாரும் பைபிள் காலேஜில் போய் படிக்க இயலாது. ஆனாலும் நம்ம வந்து we should be student of God's word. யாராவது ஒரு ஊழியக்காரன் கிட்ட இருந்து ஊழியக்காரர்களுக்கு நம்ம காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இல்லை பைபிள் காலேஜ் போய் படிச்சிருக்க வேண்டும். இது ஏதாவது ஒரு we should be studying. வெறுமனே வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை நாம் தியானித்து நம்ம படிக்கணும். we should be a student of God's word. அடுத்தது, how about your spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கையும் மிக அவசியம். என் வாழ்க்கையை நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் பாவத்தோடு கூட இருந்து நான் வசனத்தை நம்ம போதிக்க முடியாது. அது ஸ்பிரிச்சுவல் லைஃப். கடைசியாக, ஆர் யூ லெட் பை த ஹோலி ஸ்பிரிட்? ஆவியானவர் உங்களை நடத்த உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நடத்தணும். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், அவர் தான் நமக்கு வந்து கைடு, அவர் தான் நம்ம வசனத்தை நம்ம கற்றுக் கொடுப்பவர். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது தான் நான் வசனத்தை நான் போதிக்க ஐ எம் குவாலிஃபைடு டு டீச். அப்கோர்ஸ் இன்னும் நிறைய காரியங்கள் தான், மிக முக்கியமான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது தான் வசனத்தை நான் போதிப்பதற்கு ஐ எம் குவாலிஃபைடு. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்கும்போது சிலர்லாம் வந்து ரீசெண்டா இன்னைக்கு காலையில ஒரு சேனலை பார்த்தேன். அந்த சேனலுடைய தலைப்பிலே என்ன போட்டிருக்காருன்னா, அவர் பாஸ்டரா இல்லை சுவிசேஷகரா இல்லை பைபிள் டீச்சரான்னு தெரியல, நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அது சேனல்ல தலைப்பு என்ன போட்டிருக்காருன்னா, எனக்கு என்ன வசனத்தை குறித்து எனக்கு என்ன தெரிகிறதோ அதை நான் போதிக்கிறேன், எனக்கு என்ன வெளிப்பாடு இருக்கிறதோ, எனக்கு என்ன நான் எனக்கு கற்றுக்கொண்டிருக்கிறனோ, எனக்கு என்ன புரியுதோ அதை நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை டைட்டிலே போட்டிருக்காரு சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல. அவர் வந்து வேதத்தினுடைய அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வேதத்தினுடைய ஞானம் இல்லை, நான் தவறு சொல்லலை, நான் வந்து யாரை வந்து குற்றப்படுத்துவதா சொல்லவில்லை, நான் பிரசங்கம் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்றேன், பிரசங்கம் யார் வேணா பண்ணலாம், நீங்க ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா டீச் பண்ணும் போது நாம் வேதத்தின் காரியங்களை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு அதனுடைய சரியான விளக்கங்களை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சரியான விளக்கங்கள் எனக்கு தெரியல, எனக்கே சந்தேகமா இருக்குது, எனக்கு அந்த போதிக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு இல்லைன்னு சொன்னா அந்த கதை நான் செய்யக்கூடாது. இது வந்து வெறுமனே டீச்சிங்க்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு வரமா இருந்தாலும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து வொர்ஷிப் லீடர் இல்லை, உங்களுக்கு வந்து நல்லா துதிக்க தெரியல, பாட தெரியல, ராகமே வரலன்னு சொன்னா, அப்கோர்ஸ் சில இடங்களில போகும்போது நம்ம சில சந்தர்ப்ப சூழ்நிலை கட்டாயத்து நிமித்தமாக நம்ம சில காரியங்களை பாடுறோம், துதிக்கிறோம். ஆனா உங்களுக்கு அந்த கிருபை இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து வொர்ஷிப் லீடர் ஆக போறேன், நான் வந்து கர்த்தரை துதித்து தான் நான் இருக்க போறேன். உங்களுக்கு அந்த ராகமே வர சிலருக்குலாம் வந்து அந்த இது இருக்காது, மியூசிக்கை பத்தியோ அந்த ராகமே இருக்காது. இல்லை நான் வொர்ஷிப் லீடர் தான் ஆக போறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மெய்ப்பெண் அழைப்பு இல்லைன்னு சொன்னா, இல்லை நான் ஒரு பாஸ்டா தான் ஆவேன், இல்லை எனக்கு வந்து ஒரு பைபிள் காரியங்களே எனக்கு புரிய அந்த டீச் பண்றதுக்கூடிய கிருபை இல்லைன்னு சொன்னா, இல்லை நான் பைபிள் டீச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கர்த்தர் வார்த்தையை பேசணும், எல்லாரும் கர்த்தர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா டீச்சிங் என்று சொல்லி வரும்போது, வேதத்தை போதிக்கிற அந்த ஒரு காரியம் வரும்போது, முக்கியமான டாக்டரின்ஸ், வேத உபதேசங்கள்னு சொல்லுவாங்க, கோட்பாடுகள், கரெக்டான வார்த்தை கோட்பாடுகள், டாக்டரின்ஸ், ரட்சிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, சபையை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து, திருத்துவத்தை குறித்து, இப்படி நிறைய கொஞ்சம் டிஃபிகல்ட் டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எனக்கு அந்த கிருபை, அந்த போதிக்கிறதுக்குரிய கிருபை இல்லாவிட்டால்
நான் அதை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு தெரிந்தது நான் வந்து தவறான காரியங்களை நான் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும்போது யூ கேன் டீச் த வேர்ட் ஆஃப் காட். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.